ஆந்திர மாநிலத்தினுடைய சுற்றுலாத்துறை அமைச்சர் ரோஜா அவர்கள் புத்தாண்ட கொண்டாடக்கூடிய வீடியோ ஒன்று வெளியாகி வைரல் ஆயிட்டு வருது. இந்த வீடியோவை எதிர்கட்சியை சேர்ந்தவங்க தான் சமூக வலைதளங்கள்ல பரப்பி வைரல் ஆக்கிட்டு வராங்க. மேலும் இதுக்கு எதிரான நிறைய விமர்சனங்களையும் கருத்துக்களையும் இவங்க தெரிவிச்சிட்டு வராங்க. ஆந்திர மாநிலத்தினுடைய சுற்றுலாத்துறை அமைச்சரா இருக்காங்க நடிகை ரோஜா அவர்கள். இவங்க சமீபத்துல புத்தாண்ட கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வெளியாகி இருக்கு. பெங்களூர்ல இவங்க புத்தாண்ட கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரியான ஒரு வீடியோ வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல அந்த வீடியோல அவங்க டான்ஸும் ஆடி இருக்காங்க. அதாவது இந்த புத்தாண்டு அவங்க இந்த மாதிரியான விதத்துல கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்கள்ல வெளியாகி வைரல் ஆயிட்டு வருது. இந்த வீடியோவை எதிர்கட்சியை சேர்ந்தவங்க தான் சமூக வலைதளங்கள்ல பரப்பி வைரல் ஆக்கிட்டு வராங்க. இதனால இந்த வீடியோ சம்பந்தமான பதிவுகள் இப்போ சமூக வலைதளங்கள்ல பேசும் பொருளா மாறி இருக்கு. இப்போ இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்ன இது? ஒரகடம் பகுதியில ஒரு மர்ம நபர் மது போதையில ஏடிஎம் கல்லால உடைக்க முயற்சி செஞ்சு தப்பிச்சு போன நிலையில போலீசார் அவரை தேடிட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் தன்னுடைய பைய போதை தெளிஞ்சதுக்கு அப்புறமா எடுக்க வந்தப்போ அந்த மர்ம நபரை போலீசார் கையும் களவுமா பிடிச்சிருக்காங்களாம். என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் படப்பை சாலை பகுதியில ஒரகடம் காவல் எல்லைக்குட்பட்ட பகுதியில ஒரு ஏடிஎம் செயல்பட்டு வருது. இந்த ஏடிஎம்க்கு நள்ளிரவு 1 மணி இருக்கக்கூடிய சூழல்ல முகமூடி அணிஞ்ச மர்ம நபர் ஒருத்தர் வந்து ஏடிஎம் மெஷினை கல்லால உடைக்க முயற்சி செஞ்சதா சொல்லப்படுது. முகமூடி அணிஞ்சிருந்த நிலையில அவரு மதுபோதையில் இருந்ததாகவும் கூறப்படுது. இது எல்லாமே அங்கிருந்த சிசிடிவி கேமரால பதிவாகி இருந்திருக்கு. இதை தொடர்ந்து இது சம்பந்தமான தகவல் கட்டுப்பாட்டு அறையில இருந்து போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு. உடனடியா உயரதிகாரிகளுடைய உத்தரவின் பேர்ல பணியில இருந்த போலீசார் அங்க போய் பார்க்கறதுக்குள்ள